இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் தர்மையான புதுநிலவு பெருவிழாவிலே சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் ஒரு துக்ககரமான ஒரு செய்தி. இதோடு இந்த அமாவாசை ஜெபத்திற்கு நான் வரப்போவதில்லை. 2016 ஆண்டிலே இனிமேல் நான் அமாவாசை ஜெபத்திற்கு வரமாட்டேன். இதோடு 2017 ஜனவரி மாதம் வருவேன். எல்லாம் தூங்கு மூஞ்சி ரொம்ப சீரியஸா கவனிக்குது. அதுக்குள்ளேயே சிலது பார்த்து ஆத்தாடி இவனுக்கு நடி ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு. அங்க பிரியமான பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை பற்றி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த இயேசுநாதர் ஏன் பிறக்க வேண்டும், கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும், நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. ஆகவே இன்று நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு ஒரு மனித கோலத்திலே அனுப்பினார் என்பதை புரிந்து கொள்கிற விதமாக இந்த இரவு ஜெபம் இருக்க வேண்டும். எனவே கேளுங்கள் தரப்படும் என்ற பாடலை பாடுவதற்கு முன்னால் நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து இயேசுவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ். உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தான் வரும். ஆமா, சொல்லிட்டீங்களா? அப்ப கையை எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா மோதிரம் காணாம போதுன்னு அர்த்தம். ஆக இந்த இரவு வேளையில் இந்த பாடலை பாடி தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இந்த இரவு வேளையிலே பெற்றுக்கொள்ள பாடி ஜெபிப்போம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கரங்களை தட்டி கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எல்லாரும் உற்சாகமா தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எல்லாரும் சேர்ந்து கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நல்ல உற்சாகத்தோடு நகரில் ஆட்டு தொழுவமாறு இருந்தார் கரம் சூசை கண்ணி மரியின் மடியில் அவந்தார் இயேசுகிறார். 6 வயதினில் ஆரம்ப பள்ளி கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் வீரமுணர்ந்தார்.
ஏகப்பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊரார்கள் என்ன மதோ இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். 1 2 3 4 அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் கொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் கொண்டு என்றார். 30 வயதில் ஏறாராக்கள் கரையினில் சென்றாரே. ஓடார் என்ற ஞானி வந்தால் ஓர்முகம் பேச்சாரே. ஞானஸ்தானம் பேச்சாரே. இன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிவரச் சொன்னாரே. நன்றாகுதா நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தாரே. பரி காசுக்காகவே காட்டிக் கொடுத்தாரே. தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நகரீம் என்ற தீவி மன்றத்தில் இயேசு நின்றாரே. செய்வன் நின்றனை செய்தவன் என்ற வழியினை துறந்தாரே. சிகப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்காய் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. சேர்ந்து கேளுங்கள். தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவிலே பிரியமான பிள்ளைகளே, அருமையான ஆண்டவருடைய மனித அவதாரத்தினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இல்ல கிறிஸ்துமஸ். எத்தனை பேர் புது துணி வாங்கினீங்க? கை தூங்க பார்ப்போம். பொய் சொல்லாம கை தூக்கு. 2000 ரூபாய், 500, 1000 ரூபாய் செல்லாதப்பவே இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் துணியை வாங்குறியே. இன்னும் 500, 1000 மட்டும் உன் கையில கிடைச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பேன். நான் வாங்கல, ஆனா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் நான் போடல வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அது பத்தல. பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு முதல்ல மனுஷன் பணம் தான் தெய்வம் அப்படின்வாங்க. இந்துக்கள் எல்லாம் பணத்தை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஒரு கடவுள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. என்னன்னு? லட்சுமி. லட்சுமி. அங்க வரவ பேர் லட்சுமி கிடையாது. இந்த துட்டு காசை பார்த்தோன்னே லட்சுமி வராலாம். அதுக்கும் பொம்பளை பேர் தான் வச்சுக்கிறான். எதுக்கு? பணத்துக்கு கூட. அதான் செல்லாம போயிடுச்சு. ஐயோ ஐயோ. அது ஏன்டா ஆம்புலன்ஸ்னு பேர் வச்சுக்கிறீங்க? ஆம்பளை பேரா வச்சுக்கிறீங்க. ஆம்புலன்ஸ் ஏன் பொம்புலன்ஸ் வைக்கல அப்படின்னா, ஆம்புலன்ஸ்னா அது ஆம்புலன்ஸ். பொம்புலன்ஸ் வச்சிருந்தா அது சிவி சிங்கார்ச்சிக்குள்ள வர்றதுக்குள்ள ஆள் போய் சேர்ந்துருவான். ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த கனெக்ஷன் வர்ற இது பேரு ஆம்பிளிஃபயர். ஆம்பிளிஃபயர். அந்த பையன் என்னமோ பேச்சுனா அது பொம்பளிஃபயர் இல்ல, ஃபயர் ஆயிடும் அப்புறம். ஆக இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, பணத்துல கடவுளை பார்க்கிறார்கள். பார்த்தார்களா? பார்த்தார்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த பணம் நகையில சில பேர் கடவுளை பார்க்கிறோம். ஐயோ அம்மா, அந்த நகையை வச்சு பிரின்ஸ் ஜுவல்லரி. அப்புறம் என்னம்மா எங்க வாங்குவீங்க சொல்லு? சிவகாசியில் வாங்க வரான். அங்க பட்டாசு தானே கிடைக்கும். ஜோயா லூகாஸா? அது வேற. வாயில ஏதோ போட்டுன்னு கேட்கிற ரச்சகரு தெரியல. அங்க இங்கேயுமா வாங்குவீங்க. அந்த நகையை சில பேரு அப்படியே பாதுகாத்து வைப்பான் லாக்கர். அதுலயும் கடவுளை பார்த்தான், அதுவும் செல்லல. இயற்கையில கடவுளை பார்த்தான்,
சூரியன், நிலா, மரம், வேப்ப மரம் தான் ஊந்துச்சு இன்னைக்கு. புயல்ல அதிகமா ஊந்த வரம் வேப்ப மரம், தூங்கு மூஞ்சி மரம். நீங்க எங்கெல்லாம் கடவுளை தேர்ந்தீங்களோ அங்கெல்லாம் கடவுள் காணாமல் போயிருக்கிறார். கடவுள் தெரிகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா நீயும் நானும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உனக்குள்ளும் எனக்குள்ளும் தான் கடவுள் தெரிகிறார். மற்ற எல்லா இடத்திலும் பார்த்து மனுஷன் ஏமாந்துட்டான். எங்குமே இப்ப கடவுள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். மனுஷனுக்குள்ளேயாவது கொஞ்சமா இருக்கிறான். அதனாலதான் சொல்லுவாங்க, தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினில, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினில. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மனிதன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையில. ஒரு தடவை கையில தட்டும். இத்தனை நாளும் மனிதன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையில. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததில. இது வரலாறு. அமைதி பிறந்த நாள், உறவு பிறந்த நாள், நீதி பிறந்த நாள், நியாயம் பிறந்த நாள், வரலாறு பிறந்த நாள். வரலாற்றில் கிபி கிமு வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். கிபின்னா என்ன? கிறுக்கு பிடிச்ச பிறகு. அப்புறம் கிறுக்குக்கு முன், கிறுக்குக்கு பின், கிறுக்கிப்பு. அது இல்ல. கிபின்னா என்ன? இது உலக வரலாறு. இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இயேசு பிறந்தது வரலாறு. நீ எந்த வரலாற்று புத்தகத்தை எடுத்து உலக வரலாற்றை எடுத்து பார்த்தா கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் வரலாறு. இது கதை அல்ல, கட்டு கதை அல்ல. எப்படி பிறக்க முடியும்? பிறந்தார் இல்ல, வரலாறு சொல்லுதே. பைபிளை விடு, வரலாறு சொல்லுது. மனிதன் எழுதி வைத்த வரலாறு சொல்லுகிறது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேரு வாழ்க்கையில என்னத்தான் இருக்குது இந்த வாழ்க்கையில ஒரு மாதிரி. என்னடா சாப்பிட்டியாடா? ஆமா சாப்பிட்டேன். கல்யாணம் பண்ணி? ஆமா பண்ண ஒரு கல்யாணம். ஏன் புள்ளைய பெத்துக்கிட்டு? ஆமா பெத்த 2. அப்புறம் எங்கடா போற? ஆமா போறேன், ஆமா வர்றேன், ஆமா வர்றேன். எதுவுமே இல்லை. ஆனா அவன் 3 வேளையும் தின்றான். 3 வேளையும் தின்றான், 2 வேளையும் டீ குடிக்கிறான். சில பேர் 5 வேளையும் தின்றான். டாக்டர் என்ன பார்த்து 5 வேளை சாப்பிடுனாரு. கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா சொன்னா. யார் அதேப்பா? என்ன மாதிரியே நோயாளி போல இருக்குது. டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தின்னு 5 வேளையும் தின்னு நல்லா இருப்பேன். சிலது வெட்டி விளாசம் பாரு. இந்த கிறிஸ்துமஸுக்கு சிலது 4-5 பெட்ல 10 கிடக்குது. நான் பார்த்தேன். இல்ல ஃபாதர், அந்த கிறிஸ்துமஸுக்கு ஏதோ பிரியாணியில விஷம் வச்சுட்டான். சோத்த வச்சான். நீ விஷம் மாதிரி தின்ன, கொஞ்சமா தின்னிருந்தா இருந்திருப்ப. சில பேர் அப்படியே பேசிக்கிட்டே திரிவான். என்னத்த உலகம் இது? என்னத்த? அரசியலை காப்பாற்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அரசியலை நீ நானும் காப்பாற்ற வேண்டியதில்லை. அடிச்சுக்கிட்டு திரியறாமல்ல, அவன் காப்பாத்திக்குவான். உனக்கு நீ நானும் காப்பாற்ற வேண்டிய அவசியம். அவன் காப்பாத்திக்குவான். அவன் பதவியை, அவன் பெருமையை, அவன் புகழ அவன் காப்பாத்திக்குவான். அரசியலை காப்பாற்ற அரசியல்வாதி. மதம் அதை காப்பாற்ற என்னை போன்ற குருக்கள் இருக்கிறார்கள். அதை காப்பாற்றிக் கொள்ள என்னை போன்ற குருக்கள் இருக்கிறார்கள். அப்புறம் சட்டத்தை போட்டு சட்டையை கீழ்ச்சிட்டான். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்களா? உலகமே காரி துப்புகிற ஒரு நாடு தமிழ்நாடு. உலகமே எங்கிருந்து வர? சென்னையிலிருந்து. ஆட மோகர கட்ட. எல்லாரும் வரதா புயல் தான் நம்மளை வறுத்தெடுக்குதுன்னா, அதுக்கு மேல இந்த அரசியல் புயல். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே மாயம், ஒண்ணுமே புரியல. எல்லாரும் ஒரே கண்ணா முன்னான்னு திரியிறான் இல்லையா? என்ன ஒரு மாதிரி எல்லாம் ரோட்ல பாடிக்கிட்டு தெரியுது. குயில பூடிச்சி குண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால ஓடச்சி
ஆடச் சொல்லுகிற உலகம் இது எப்படி ஆடுமையா, இது எப்படி பாடுமையா. ஓ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அங்க வந்தா உளுந்துருவாத்தா, உளுந்துருவேன், நான் உளுந்துருவேன். முன்ன மாதிரி எம்ஐ ராஜ் ஃபாதர் அப்படி பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. வரேன் சீக்கிரமா வருவேன், ஜெபம் பண்ண வருவேன். ஆக நம்மளை எல்லாரும் பிடிச்சு வச்சு கட்டி வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தெளிவில்லாத ஒரு உலகம். இந்த தெளிவில்லாத உலகத்துல ஒரு தெளிவை என்னடா இது பெரிய ஏமா திருத்தல அதிபர் இங்கிருந்து பிரசங்க வச்சார, ஒரு பைய கேட்டீங்களா முன்னாடி வாங்கன்னு? எவனோ ஒருத்தன் இழிச்ச வாயன் வெளியில இருந்து வரான்னா அவன் உனக்கு இலக்காரமா போச்சு. அவனை மட்டும் வாயா முன்னாடி, நீ முன்னாடி போனா பின்னால இவ்வளவு நேரம் சாமி பாட்டு போடுறேன், கையில அடிக்கிறதுக்கே வரல. ஆக பிரியமான பிள்ளைகளை, உன்னை சுத்தி ஒரு உலகம் கட்டு போட்டு இருக்குது. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கோ இஸ்ராயேல் மக்கள் காலகாலமாக வாழ்ந்த காலத்திலே கூட இது மாதிரி அரசியல், மதம், சுயநலம், இது போன்ற ஒரு கட்டு இன்னைக்கு கட்டு இருக்குது. இன்னைக்கு நானும் சூனியத்துக்கெல்லாம் ஜெபிக்க போறது இல்ல. சூனிய கட்டு விலகணும், அந்த மந்திர கட்டு விலகணும், அந்த மாய கட்டு விலகணும், இந்த கட்டு ஒண்ணு வேணா. அரசியல் கட்டு விலகணும், பணக்கட்டு விலகணும். இதுக்கு தான் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். எவனும் சூனியம் வச்சுக்கிறான் இன்னைக்கு. ஆக இந்த மாதிரி ஒரு குழம்பிய மனதில் அமைதியை உருவாக்குவதற்காக இப்படியெல்லாம் மனுஷன் தெரியுமா? அதான் நான் சொன்னேன், சட்டத்தை காப்பாற்ற சட்டவாதிகள் இருக்கிறார்கள், அரசியலை காப்பாற்ற அரசியல், அப்புறம் மதங்களை காப்பாற்ற மதவாதிகள், அப்புறம் சட்டங்களை காப்பாற்ற வக்கீல்கள், உன்னையும் என்னையும் காப்பாற்ற யாருமே இல்லை. உன்னை என்னையும் காப்பாத்துறது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? அரசியல் காப்பாற்றுமா? காப்பாற்றுமா? ஆன்மீகவாதிகள் என்னை போன்ற குருக்கள் உங்களை காப்பாற்ற முடியுமா? உங்களுக்காக நாங்க ஜெபிக்கலாம். கம்ப்ளீட்டா உங்களை வரதா புயல்ல நான் வந்தேன், நான் உனக்கு உன் கனவுல வந்த நான் வரதா புயல்ல வந்தனா? நான் வந்திருந்தா புயல் நின்று இருக்கும். நான் வரல, ஏன்னா நானே இறங்கி போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா எங்க ஹவுஸை சுத்தி 400 மரம் இருக்குது, எது விழுந்தாலும் என் சொட்ட தலை காலி ஆகும். ஆக நான் வர, என் மூஞ்ச மட்டும் பாரு, ஐயா பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னையா இது? இதுக்கு மட்டும் போராடு, தேவையானதுக்கெல்லாம் போராடாத. பணம் செல்லலையா அதுக்கு போராடினியா? இல்ல, இதுக்கு மட்டும் என்ன மட்டும் முன்னாடி கூப்பிடுறதுலயே போராடு. ஆக பிரியமான பிள்ளைகளை, நம்மள மறக்கல ஒருத்தர். இப்ப சொன்னீங்களே, நம்மள மறக்காத ஒரு ஆள் தான் கடவுள். பிரைஸ் தி லார்ட். வரதா புயல் வந்து வாரிக்கிட்டு போயிடுச்சு, அமாவாசை பிரேயருக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான் தான் நான் வந்தேன். போன மாசம் பார்த்தவன் அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கிறியே, உன்னை நான் என்ன பண்றது? உன்னை வரதா புயலும் வார மாட்டேங்குது, சுனாமியும் வாரல, புயல் காத்து வாரல, அந்த வெள்ளம் வந்துச்சு அதுவும் வரல, அப்படியே பாறை மாதிரி உட்காந்துக்கிற. எப்படி? ஒருவர் இருக்கிறார், அவரை நீ மறக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். எந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா, என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. நல்ல கைகளை நல்லாடி நல்லாடி. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா, என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. நல்ல உற்சாகமாய். வீட்டுக்காரர் நினைக்காத, பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் நினைக்காத, என்ன கூட நினைக்காத. நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா, என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. உண்மை என்று வேற நினைப்பு உலகில் எனக்கு ஏறப்பா, உண்மை என்று வேற நினைப்பு உலகில் எனக்கு ஏறப்பா. உங்களோட நினைப்புல
நினைப்புதான். நான் தள்ளாடி நடந்தாலும் உங்க நினைப்புதான். நான் நின்னாலும் ஓடினாலும் உங்க நினைப்புதான். நான் அழுதாலும் சிரிச்சாலும் நீங்க தானப்பா. நான் அழுதாலும் சிரிச்சாலும் நீங்க தானப்பா. என்ன அடிச்சாலும் அழைச்சாலும் இயேசு நீங்கப்பா. என்ன அடிச்சாலும் அழைச்சாலும் இயேசு நீங்கப்பா. எந்த நெஞ்சம் மறப்பதில் இயேசுப்பா. என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. நான் யாதியில இருந்தபோது உங்க நினைப்புதான். பல கஷ்டங்களில் அழுதபோது உங்க நினைப்புதான். நான் வியாதியில இருந்தபோது உங்க நினைப்புதான். பல கஷ்டங்களில் அழுதபோது உங்க நினைப்புதான். நான் சுகமானே காரணம் நீங்க தானப்பா. நான் சுகமானே காரணம் நீங்க தானப்பா. அதை சொல்லாமல் என்னாவள் நீந்திடாதப்பா. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை இயேசுப்பா. என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. உண்மை என்று வேற நினைப்பு உலகில் எனக்கு ஏறப்பா. உண்மை என்று வேற நினைப்பு உலகில் எனக்கு ஏறப்பா. உங்களுடன் நினைப்புல உயிர் வாழ்வேனப்பா. உங்களுடன் நினைப்புல உயிர் வாழ்வேனப்பா. பல கஷ்டங்கள் வந்தபோது உங்க நினைப்புதான். பெரு நஷ்டங்கள் கண்டபோது உங்க நினைப்புதான். பல கஷ்டங்கள் வந்தபோது உங்க நினைப்புதான். பெரு நஷ்டங்கள் கண்டபோது உங்க நினைப்புதான். ஒன்று போட்டாலும் உண்மைதான் நம்புவேனப்பா. ஒன்று போட்டாலும் உண்மைதான் நம்புவேனப்பா. என்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தெய்வம் நீங்கப்பா. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை இயேசுப்பா. என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. ஆக பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கார் இருள். உங்க முகத்தை நீங்க ஒரு 2 தடவை கழுவலன்னா உங்க மூஞ்சி மாதிரி அசிங்கமான மூஞ்சம் வருவே இல்லை. 2 நாள் கழுவாமைறேன் உன் மூஞ்சி உனக்கே சகிக்காது. என்ன ஒரு மாதிரி பார்க்காத, எனக்கும் அதேதான் சகிக்காது. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இன்னைக்கு இருள். நான் சொன்னல, அரசியல் இருள், ஆன்மீக இருள், சண்டை சச்சரவு, பண இருள், புயல் இருள், காற்று இருள், மழை இருள், வெள்ளம். உன்னை சுத்தி நிறைய இருள் இருக்கு. அருள் இருக்கா தெரியாது, ஆனால் இருள் இருக்கிறது. அந்த இருள் எது கண்டுபிடி. அதுக்காக உங்க வீட்டுக்காரன் இருள் அப்படின்னு சொல்றாத. அதுக்காக அவருக்கு நான் அருள்னு பேர் வைக்க முடியாது. ஆக நம்மளை சுத்தி இருள் இருக்கு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே மனித வாழ்க்கையை சுற்றி ஒரு இருள் இருக்கிறது. இது நிறைய பேர் உணர்றது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருள், அரசர்கள் என்ற இருள், அரசியல்வாதிகள் என்ற இருள் அன்றும் இருந்தது. கொடுமைப்படுத்தினார்கள், சாகடித்தார்கள், விலைவாசி ஏற்றினார்கள், பஞ்சத்தால் மக்கள் இறந்தார்கள். அது இன்னும் நடக்கிறது. ஏன் என்னைக்கு புயல் வந்துச்சு, என்னைக்கு புயல் காற்று வீசியது, இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு அந்த உதவி போய் சேரலையே. அப்புறம் நீ இன்னைக்கு வந்து கொடுத்தா அது போறவங்களுக்கு மட்டும்தான் போகும், உனக்கு எனக்கும் கிடைக்காது. தாமதமாக செய்யப்படுகிற தர்மம் தர்மம் அல்ல, அதர்மம். அந்த நேரத்தில் செய்யணும்.
கிறிஸ்துமஸ்னா என்ன? அந்த நேரத்துல செஞ்சார் கடவுள். இப்படியே விட்டுறல மக்கள் அப்படியே. எங்க நான் தான் சொன்னேன், இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்னைக்கு யாருக்கு இல்ல? சட்டம் படிச்சவனுக்கு இதயம் இல்ல, அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் இதயம் கிடையாது. இதயம் இருக்கிற ஒருத்தனை காட்டு பார்க்கலாம். இந்த தமிழகத்துல ஆட்சி செய்கிறவர்கள் தலைமை பீடத்தில் இருக்கு அரசியல் தலைவர் யாராருக்கு ஒருவனுக்கு இதயம் இருக்கிறதா? ஒருத்தருக்கு இதயம் இருந்தால் என் மக்கள் இப்படி வேதனைப்பட மாட்டார். ஓம் பணத்தை எடுக்கிறதுக்கு இப்படி பாரு எப்படி மாறிச்சு. ஓம் பணம் இது, ஓம் பணம் இது, ஓம் பணம் எம் பணம், ஓம் பணம் இது, ஓம் பணம் இது, ஓம் பணம் நான் பணம். என்ன அசிங்கம் இது? எந்த நாட்டில் நடக்குது? ஏதாவது ஒரு வழிமுறைகளை செய்துவிட்டு என் மக்களுக்கு நீ இதை போட்டிருந்தா பரவாயில்ல. ஒண்ணுமே செய்யலையா? நடு தெருவில் நிக்குதே, அது உழைச்ச காசு, அது வேர்வை சிந்தன காசு, அது ரத்த சிந்தன காசு, மான மரியாதையை வித்த காசு, அதை எடுக்கிறதுக்கு அது தெருவில் நிக்குதே. அங்கேதான் இயேசு நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவனும் கூட நிக்க முடியாது. அங்க நிக்கும் போது கூட இயேசுவேன்னு சொல்ற பத்தியா? வேற யார் பேராவது கூப்பிட்டியா? இயேசு வருவார். எங்கேயுமே உன்னை சுற்றி இருப்பதற்காக, உன்னை சுற்றி கொண்டே இருப்பதற்காக, உன்னோடு இருப்பதற்காக இறைவன் தெரிந்தெடுத்த அவதாரம் மனித அவதாரம். பிரைஸ் தி லார்ட். அவர் நினைச்சிருந்தா புலியா நெருப்புடா அப்படிடா இப்படிடான்னு வந்திருக்கலாம். சிங்கம் பார்த்து 3 வந்திருக்கலாம். சிங்கம் பார்த்து 1 வந்திருக்கலாம். இல்லையே, இல்லையே. மனுஷனா இருக்கிறதுல பெருமைப்படு, மனுஷனா இருக்கிறதுல பெருமைப்படு. கை தட்டிக்க. நான் ஏன் பிறந்தனோ, நான் ஏன் வளர்ந்தனோ, செத்துப்போ. இங்க உக்காந்துக்கிட்டு எனக்கு சாவு வர மாட்டேங்குது, நான் போட்டு தள்ளுறேன். நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை அதான். எனக்கு போய் இந்த வாழ்க்கை நம்ம மகளை உன்னை கிடைச்சன்னு வச்சுக்க, அதுவும் சோறு தின்னுட்டு அழறது. இதெல்லாம் கடவுள் பார்த்தாருன்னா கேவலம். கஷ்ட நஷ்டம் வறுமையா. அதான் சொல்றான், கஷ்டப்படுகிறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்க கிட்ட என்ன இருக்காது? அது எதோ பேசிக்கிட்டு போகுது. ஒருத்தன் தான் பிரசங்கம் வைக்கிறேன்னா அது தெருவில் பிரசங்கம் வச்சுக்கிட்டு. கஷ்டப்படுகிறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆக பிரியமானவர்களே, ஒரு காலத்துல நீ கஷ்டப்பட்டாலும் சிரிச்சாலும் சிரிக்கிறவனுக்கும் கஷ்டப்படுகிறவனுக்கும் தோல்வி என்பதே கிடையாது. நீ சிரி, கஷ்டப்படு, தோல்வி அடைய மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், சிரிக்கிறவன் கஷ்டப்படுவான், கஷ்டப்படுறவன் சிரிக்க மாட்டான். இப்ப நிறைய பேர் உட்காந்துக்கிறீங்களே, ஏன் உட்காந்துக்கிறீங்க? உங்களுக்கு ஒரே கஷ்டம் தூக்கம். சில தூங்குறதுக்குன்னே புலிசோறு கட்டிட்டு வந்து பின்னாடி தூங்கினுக்குது. இதுக்கு என்ன மாதிரி 10 சாமியார் வந்து 10 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அடிச்சாலும் நல்லா தாண்டாக்குது, அடிக்கடா. அதுக்கு அதுக்கு ஆசீர்வாதம் அப்படிதான் கிடைக்கும், அவ்வளவுதான். அது நான் தூங்கிக்கினே ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னு. ஆனா சிலது உட்காந்துக்கிட்டு பாதி தூங்கியும் பாதி முழிச்சு இருக்கு பாரு, அதைத்தான் ஆண்டவர் கண்ணை குத்திடுவாரு. செஞ்சா 2, ஒன்னு தூங்கு, இன்னொன்னு முழிச்சிட்டு. ரெண்டுத்துக்கு இடையில சொல்லு அப்படி உட்காந்து என்ன இன்சல்ட் பண்ற பத்தியா, மாதா கூட பொறுக்க மாட்டோம். நீ என்னதான் 2 கையை வச்சுக்கணும். என்னை ஆளும் மேரி மாதா துணை மேரி மாதா என்றும் துணை நீயே மேரி வராது. ஒருத்தனை இன்சல்ட் பண்றதுக்குன்னு ஒரு நோயாளி பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், இன்னைக்கு உன் கூட அரசியல்வாதிகள் இருக்க மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், தலைவர்கள் இருக்க மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
எந்த மதவாதிகளும் இருக்க மாட்டான். உன் கஷ்டத்துல நான் இல்லையே. உன்னை நான் அமாவாசைக்கு தானே பார்க்கிறேன், வீட்டுல நான் பார்க்கலையே. வீட்டுல நீ என்ன கஷ்டப்படுறன்னு இந்த ஆன்மீகவாதிக்கு தெரியாது. ஆனா உன்னை நினைச்சு நான் ஜெபம் பண்றேனே, அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஆக அந்த வேதனை, கஷ்டம் அதெல்லாம் உடன் இருப்பதற்காக. அதனால்தான் விண்ணிலிருந்து தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். நல்ல கைத்தட்டு. விண்ணிலிருந்து தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனிதர் நடுவில். வாங்கடா, இந்த பாட்டுக்கு இப்படி அடிப்பாங்க. நான் எவ்வளவு ஸ்லோவா ஆரம்பிச்சேன், இடையில லெப்ட் ரைட் போட்டு விண்ணிலிருந்து தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம். அப்படியே ஷாக் ஆயிட்டு காக்கா வெள்ள செத்துருவார் இயேசுநாதர். ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த நாள் நிறைய பேர் சொல்லிட்டு திரியறான், என்ன வாழ்க்கை இது, ஒண்ணுமே சரியில்லை, வானாலெல்லாம் எனக்கு கஷ்டம், சாப்பிட்டா உள்ள போக மாட்டேங்குது, உள்ள போனா வெளியே வர மாட்டேங்குது, வெளியே வந்தா பேதியா வருது, பிரச்சனை ஏராளமான பிரச்சனை. இதுல நான் என்னத்துக்கு நான் உயிர் வாழறது அப்படின்னு நிறைய பேருக்கு பிரச்சனை. எல்லாம் நல்லா அனுபவிக்கும் போது அனுபவிச்சிருது, கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே குறை, ஆமா என்னத்தை இப்படி வாழ்றான். பையன் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது கரெக்டா வாங்கிக்கிற, 25,000 ரூபாய் சம்பளம் ஒரு நாள் கையில கொடுத்தான் இல்லையா, கொடுத்தானா இல்லையா, மூஞ்சிங்களை பார்த்தா வாங்கின மாதிரியே தெரியல. 10,000 ரூபாயா இருந்தாலும் கையில கொடுத்தான். ஆனா இன்னைக்கு எப்பா எப்பா கொஞ்சம் தேய்ச்சி கூட, அவன் காடை போய் தேய்ச்சி கொடுத்தாதான் அவன் கையில காசு. உன்னையே பெத்த புள்ள கிட்ட பிச்சை எடுக்க வச்சுட்டாமுல்ல. நடக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, கம் பேக், கடவுள்கிட்ட வந்துருன்னு சொல்லுது. இந்த கடவுள்கிட்ட வந்துரு. ஏன்னா அவர் உன்னை நோக்கி வரப்போ நீ அவரை நோக்கி வரல, வர வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. அரசியல் வருதா, வெள்ளம், பண புயல், இதுல நடுவுல நீ என்ன பண்ணணும், இயேசுவேன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்கூட ஒருவர் இருக்கிறான் என்று நீ என்று உணர்கிறாயோ அன்றுதான் உனக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் கடவுள் என்னோடு. பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா என் கூட. அதனாலதான் எல்லா கிறிஸ்தவர்களும் புது துணி போடுவாங்க. பாருங்களேன், தன்னுடைய கணவருடைய பிறந்த நாளைக்கு யாரும் புது துணி போட மாட்டாங்க, பிள்ளையினுடைய பிறந்த நாளைக்கு போட மாட்டாங்க. எனக்குன்னு ஒருத்த பிறந்திருக்கிறான், என்னை போல ஒருவன் என் கூடயே இருப்பான், என் கவலையை பார்ப்பான், என் வேதனையை பார்ப்பான், என் வருத்தத்தை பார்ப்பான். அப்படிப்பட்ட அந்த நாளுக்கு பெயர் தான் கிறிஸ்மஸ். பிரைஸ் தி லார்ட். ஆக என்ன பண்றோம், வருஷம் வருஷம் அதே மாட்டுக்கொட்டா, 4 எருமை மாடு உள்ள நிற்கும், 2 ஒட்டகம் நிற்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, மாட்டை வச்சுட்டேன், ஒட்டகத்தை வச்சுட்டேன், வைக்கோல வச்சுட்டேன், சாணியும் வை. என்னங்க அது, மாட்டு கொட்டாயில தானே இயேசு பிறக்கிறார், சாணி இல்லாம இருக்குமா? அதே 2 ஒரு பையன் உள்ள நுழைய மாட்டான். இங்க அசிங்கமான மனிதர்களுக்குத்தான் அழகு வேண்டும். நீயும் நானும் அசிங்கப்பட்டு போயிருக்கிறோம். இதயத்துல கவலை, கண்ணீர், வேதனை, வருத்தம், துன்பம், அந்த அசிங்கத்துல தான் தேவன் அழகுள்ள மனிதனாய் உன்னை மாற்றுவதற்காக பிறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா மாட்டுக்கோட்டையில பிறந்தாரா, மாட்டுக்கோட்டையில பிறந்தாரா, என்ன எங்க பிறக்க சொல்ற? அப்போலோல பிறந்து அப்போ அல்லோ அப்படியே பிறந்து அப்படியே சாவறதுக்கா? அதாவது வீட்டுல பிறக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆஸ்பத்திரியில் பிறக்கிறதெல்லாம் ஒரு மாதிரியா தான் தெரியுது. உனக்கு கை விலங்குல, உனக்கு கால் விலங்குல, உனக்கு கிட்னி காணும், உனக்கு சட்னியை காணும். இந்த ஆஸ்பத்திரியில் இல்லாம வீடுகளில் பிறக்குது பாரு. இந்த அந்த காலத்து பாட்டியெல்லாம் அருமையான வைத்தியம் பார்த்து புள்ளைய எடுத்தாங்க. இப்ப வர்ற கத்தியை எடுத்துக்கணும். ஆஸ்பத்திரியில் நான் வயலன்ஸ் நிறைய.
ஒரு வயலன்ஸ் நிறைய நடக்குது. அங்கதான் நான் வயலன்ஸ் போராட்டம் நடக்கணும். எல்லாம் கத்தி வச்சுட்டு திரியிறான் எல்லா டாக்டரும். என்ன கூட வெட்ட பார்த்தானுவோ. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாதா? பாவி மக்கா, இன்னாரும் வெட்டி போட்டு நான் ஆஸ்பத்திரியில் சங்கரி சங்குன்னு படுத்திருக்கணும். 23ஆம் தேதி டிசம்பர் மாசம் 23 22 நினைக்கிறேன், 22 தெரியல. அந்த நாட்கள்ல தான் கிறிஸ்துமஸே இருந்திருக்காது. எனக்கு ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தேன். இங்க ஒரு தண்ணி இருக்கு, தண்ணி வயிற்றுல தண்ணி கட்டி இருக்கு. இந்த தண்ணியை எடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொன்னேன். வாங்க வெட்டிடலாம். நானும் போய் பத்துக்கிட்டு சேவ் பண்ணி விட்டான். இங்கிருந்து இங்க வரைக்கும் முடியெல்லாம் எடுத்துருவாங்க. ஏன்? வயிறை கட் பண்ண போறாங்க. தெரியாது, ஆபரேஷன் பண்ணதில்லை. வாங்க எல்லாரும் போய் பண்ணிக்கலாம். பத்தியா, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டப்படுறேன்னு சொல்லுது என் பக்தர். படுக்க வச்சுட்டா நானும் மண் தவக்கல மாதிரி படுத்து கிடக்குறேன். எல்லாம் ஷேவிங் முடிச்சாச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு ஆபரேஷன். மக்கள் நம்மளுடைய ஜப குழு இங்கே இருக்கிறாங்க. ஆரியட்டு, அவங்க ஷர்மிளா, அந்த பெரிய குரூப் ஒன்று ஆலந்தூர்ல. ஃபேன் வேணாம், நோ ஃபேன், நோ ஃபேன், சாரி, நோ ஃபேன். இங்க இருக்கிற ஃபேன்ஸே போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, இது பாதிப்பை உருவாக்காது. இது அப்படியே பாதிப்பு, அப்படியே இருக்கிற தொண்டையும் உள்ள இழுத்துக்கும் அந்த ஃபேன். தேங்க்யூ ஃபாதர். ஏன்னா அடுத்த நாளைக்கு மே மாசத்துல போடாம விட்டுரு போறாரு. ஆக வச்சு கட் பண்றதுக்கு ரெடியாக்குறான் டாக்டர். எல்லாம் வெட்டுக்கத்தி கொடுவா எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கான். 5 மணிக்கு வெட்டலான்னு பிளான். இதுக்கு முன்னாடி ஜப கூட்டம் நடக்குது. எல்லாம் கோயில்ல பூஜை, அதுக்கு ஜபம், இரவு முழுக்க ஜபம் பண்ணி எனக்கு போன் பண்ணுதுங்க. என்னன்னு, எந்த பக்கம் டாக்டர் பேச்ச கேட்கறதுன்னு தெரியல. இந்த கூட்டம் என்ன சொல்லுது? ஃபாதர், மாதா சொல்றாங்க நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துடணுமா, ஆபரேஷன் உங்களுக்கு கிடையாதான். நான் எப்படி நம்புறது? நானும் ஒரு சாதாரண சாமியார் தானே. உடனே பொட்டியை தூக்கிட்டு நான் வர முடியுமா? நான் இருப்பதோ மருத்துவமனை, எப்படி வர முடியும்? நான் பணம் கட்டணும், என்னுடைய எல்லா இதுவும் முடிக்கணும். முடிச்ச பிறகு நான் வெளியே வரணும். அதுவும் எல்லாம் சேவ் பண்ணிட்டானுங்க. உங்க மூஞ்சி எப்படி இருக்கோ அப்படிதான் என் உடம்பு இருக்குது. இப்போ எப்படி பாக்குறீங்க? இப்படித்தான் நான் இருக்கிறேன். ஐ ஆம் a baby. பாப்பா மாதிரி இருக்கிறேன். இப்போ பீப்பா மாதிரி இல்ல, பாப்பா. அப்படி எல்லாம் முடிச்சாச்சு. இந்த பசங்க போன பண்ணி ஆபரேஷன் பண்ணாதீங்க, மாதாவுடைய வல்லமையை பாருங்கன்ற, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் முடிச்சு 3 மணிக்கு டாக்டர்ஸ் வந்து என்ன பார்க்கறாங்க. ஃபாதர், நீங்க சாயந்தரமே வீட்டுக்கு போலாம். அடா பாவிகளா, இது என்னடா, இது சேவ் பண்ணிட்டீங்களடா. ஐயோ, இப்படியே நான் எப்படி போறது? ஆபரேஷன் பண்ண முடியாது. ஏன்? இந்த ஆலந்தூர் பிரேயர் குரூப் ஏதாவது பண்ணுச்சா? இல்ல. என்னுடைய பிளேட்லெட்ஸ் சொல்லுவாங்க. பிளேட்லெட்ஸ், பிளேட்ல இருக்கிற லட் இல்ல, உடம்புல ரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள் இல்ல, அது சீராக இல்லை. இப்ப வெட்டினா ரத்தம் நிக்காது. எனவே நீங்க வீட்டுக்கு போலாம். ஏன்னா நேத்து நல்லா இருந்துச்சடா, நேத்து நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இல்லையே, அது எப்படி? முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். ஆக பிரியமானவர்களே,
அந்த 23ஆம் தேதியிலிருந்து அதுக்கு முன்னாடி பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்குன்னு வந்துட்டேன்னா ஆபரேஷன் கிடையாதுன்னு வந்துட்டு ஒரு நாள் ஜெபம் நடத்தினேன். நல்லா கவனிக்கணும். இறை வார்த்தைகளை விட என் வாழ்க்கையின் அனுபவங்கள் அவ்வளவு உயர்ந்தவையாக இருக்கிறது. Praise the Lord. கவனிங்க. அது இல்லைன்னு ஆபரேஷன் இல்லைன்னு வந்துட்டு திருப்பியும் பார்க்கிறேன் பிளேட்லெட்ஸ் திரும்பியும் பார்த்தா 1,00,000. நேத்து 63,000 ஆபரேஷன் கிடையாது. மறுநாள் காலையில பார்த்தா 1,00,000. அது எப்படி? மீண்டும் புதுமை அன்னை மரியா. அதுக்கு அடுத்தது அப்பதான் நல்லா கவனிக்கணும். என்னன்னா இது பிளேட்லெட்ஸ் மாறி மாறி வருது. ரத்தத்தை இன்னும் செக் பண்ணும் ஃபாதர். செக் பண்ணவன் என்ன சொல்லிட்டான், ஃபாதர் உங்களுக்கு டெங்கு இருக்குதுன்ட்டான். எல்லாமே என்ன பார்த்து தானா வரணும். டெங்கு இருக்குன்ட்டானா நான் ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் பிரேயர் உண்ணா ஜெபம் செஞ்சுவிட்டு நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு டெங்கு இருக்குதா, வாடா டொங்குன்னு தள்ளின்னு போயிட்டான். ஆஸ்பத்திரியில் போயிட்டு சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லா மருந்து ஏறுது. எனக்கு ஒண்ணும் தெரியல, அவங்க ஏத்துறாங்க. நான் ஒன்னும் ஃபீலிங்கே கிடையாது. இப்போ எப்படி இருக்குன்னா அப்படித்தான் இருந்தேன். ஏத்திட்டான், நல்லா ஏத்திட்டான். காலையில 9:30 மணிக்கு சொல்றேன், நானு குரோம்பேட்டை அமலா அன்னை சர்ச்சில் எனக்கு முழு நாள் ஜெபம் இருக்கு, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. யோ, நரம்பு ஊசி போட்டு இப்படி புடஞ்சுக்கிட்டு கிடக்குது, இதை உருவ முடியாதுயா, இது வழியா தாயா எல்லாம் ஏறணும், ஒரு 4 நாளைக்கு இதை எடுக்க கூடாதுயா. அதை எடுக்காத, கனெக்ஷனை மட்டும் கட் பண்ணி விடு. உன்னை நான் எடுக்க சொல்லி அப்புறம் குத்திக்கிட்டே இருக்க, வலிச்சுக்கிட்டே இருக்கோம். பரவாயில்ல, என் உடம்பிலே ஒரு முள் குத்தி கொண்டிருக்கிறது. யார் சொன்னது? பவுலடிகளார். அப்படியே இதே கையோட உலகத்துல எந்த சாமியாரும் இது மாதிரி நரம்பு ஊசி போட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா மறையுரை ஆற்றியதாக வரலாறு இல்லை. வரலாறு படைத்தேன். முழு நாள் ஜபம். நற்கரனை தூக்கிட்டு போறாருல சின்னசாமியார், சரக்கன்னு போயிட்டு புருக்குன்னு வந்துடுறாரு. நான் இந்த கையை வச்சுக்கிட்டு நற்கரனை இப்படியே வச்சுக்கிட்டு போனேன். மக்கள் சாட்சிகள் இருக்கிறார்கள். கை தூக்க சொன்னா தூக்குவாங்க. அவங்க அன்னைக்கு பிரேயருக்கு மட்டும் வந்தவங்க கை தட்டுங்க பாப்போம், கை தட்டுங்க. சாட்சி வச்சுக்கிட்டு பேசுறேன்னா பொய்ன்னு சொல்லக்கூடாது. ஆமா, இவர் போனாரான்னுவேன். அத்தனை ராத்திரில கூட மோகினி பிசாசு மாதிரியே பேசுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும் பாரு, கரெக்டா. ஆக இந்த கையோடு போய் மறையுரையை முடிச்சுட்டு உடனே உள்ள போற ஆஸ்பத்திரிக்குள்ள அங்கியோடு எல்லாரும் கேட்க, ஒன்னும் ஆகலையா? என்னடா ஆகணும்னு நினைச்சீங்க? மயக்கம் வந்துச்சா? இல்ல, என்ன பார்த்து தான் உங்களுக்கு இப்ப மயக்கம் வரப்போகுது. திரும்ப ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு 23ஆம் தேதி வந்து 24ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பூசையை முடிச்சுட்டு 28ஆம் தேதி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆக பிரியமானவர்களே, அதனால தான் அந்த கஷ்டத்துல எல்லாம் மூச்சு தூக்கி வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்றேன். சிரிக்கிறவனுக்கு கஷ்டங்கள் அதிகம், கஷ்டப்படுகிறவனும் சிரிக்கிறவனுக்கும் தோல்விகளே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல கஷ்டப்படுறவனுக்கும் சிரிக்கிறவனுக்கும் தோல்விகளே கிடையாது. ஆக என்ன உலகம், என்ன இது, அப்படியே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தானா. வண்டி கொடைக்கானல் மலை மேல போய்கிட்டு இருக்கான். என்னது? பஸ் கொடைக்கானல் மலை மேல போய்கிட்டு இருக்கு. டிரைவர் சீட்ல உட்காந்து பின்னாடி உட்காந்து இருந்தவன் பேசிக்கிட்டே போறானா. என்ன இது அமாவாசை ஜபம், என்னத்தை ஒன்றும் புரியல, ஒன்றும் நடக்கல, என்ன கிறிஸ்துமஸ், என்ன கிறிஸ்தவங்க, என்ன தாஸ் ஃபாதர், என்ன சுரேஷ் ஃபாதர், என்ன பெரிய ஆச்சர பார்க்க, என்ன பெரிய மலை, அப்படியே பேசிக்கிட்டு போறானா. நல்ல வேலை அவன் அமாவாசைக்கு வரவன் கிடையாது, பௌர்ணமிக்கு வரவன். என் பிள்ளைங்களை நான் சொல்லக்கூடாதுல்ல. ஐயோ ஐயோ, அவன் சொல்லிக்கிட்டே போனானா. டிரைவர் பின்னாடி திரும்பி, ஏண்டா நல்லதா பேசுறா, நல்லதா பேசு, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, ஊரு சரியில்லை, உலகம் சரியில்லை, பஸ் சரியில்லை, ரோடு சரியில்லை, இப்படியே பேசிக்கிட்டு வரிய மூதேவி, கொஞ்சமாவது நல்லதை பேசுறா, கொஞ்சமாவது நல்லதை பேச. ஆமா, இவரு வந்துட்டாரு பெருசா அப்படின்னு யாரு? டிரைவரே குறை சொன்னான். டிரைவர் சொன்னான், என்ன பாடுறா, சாயந்தரம் 6 மணி ஆகுது, எனக்கு மாலை கண் நோய்,
கண்ணு தெரியலடா, இருந்தாலும் நான் வண்டியை ஓட்டுறமில்ல, வண்டி நான் ஓட்டுறமில்ல, ஐயோ கண்ணு தெரியாதோ, அவ்வளவுதான். அதோட ஆப் ஆயிட்டான். யார் அவன்? பின்னாடி பேசிக்கிட்டு இருந்தவன். இதுக்கு மேல பேசினா நம்மள போட்டு தள்ளுவாடா சாமி. பிரியமான பிள்ளைகளை, இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். எதுவும் சரியா இருக்காது, எதுவும் புரியாது, உன்னை சுத்தி இருள் இருக்கும். இப்படியெல்லாம் தெரிஞ்சு உன்னை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் விரும்பியதால் கடவுளாக வந்து தங்காமல் மனிதனாகவே நம் மத்தியிலே தங்கிவிட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா மலையில இருக்கிற கடவுள் எனக்கு வேண்டாம், தூரத்தில் இருக்கிற கடவுள் எனக்கு வேண்டாம். என் கூடயே என் கண்ணீர் இல்லை, என் கவலை இல்லை, என் வேதனை இல்லை, என்னோடு என்னோடு எனக்காயிருக்கிறவனுக்கு பெயர்தான் இயேசு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான், வேற யாரு என்ன? தூரத்தில் இருக்கிற கடவுள் எனக்கு எதுக்கியா? என் கூட வாழு, என் வேதனை உனக்கு தெரியணும். நம்ம தான் பாடுறோம்ல, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வு யார் என்னை ஏற்றக்கூடும், யார் என்னை ஏற்றக்கூடும், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். கைதட்டலாமே. என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வே இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். ஆக பிரியமான பிள்ளைகளே, கடவுள் நீங்களும் தெய்வமாகணும் அப்படின்றதுக்காக மனுஷனாவல, நல்ல மனுஷனாயிருன்னு சொல்லித்தான் ஆண்டவரை மனுஷனானார்.